இந்த மரத்துடைய வயசு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரம் பட்டு போயிட்டு அதனுடைய வேர்லேருந்து மறுபடியும் துளுத்து வந்திருக்கிற மரம் அது. அது என்ன அந்த மரம்? அந்த மரத்தில் வந்து 4 வகையான சுவை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பக்கம் 4 வகையான சுவை இருக்கும். ஒரு அதிசய மரம் அப்படின்னு சொன்னாங்க. அதே ஒரு பக்தி சிறுத்தியாக பூஜை பண்ணுறதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக பெரிய வெள்ளப்பிரவாகத்தை ஏற்படுத்தி வந்தார். கம்பா நதி. அந்த கம்பா நதியானது தான் பூஜை பண்ணுற லிங்கத்தை கரைச்சிடுமோன்னு சொல்லிட்டு அப்படியே சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறார் சுவாமி. இப்போ நம்ம வந்து காஞ்சிபுரம் வந்திருக்கோம். காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 3500 ஆண்டுகள் பழமையான ஒரு மாமரம் இருக்குது. அதுவும் வந்து ஏகாம்பரநாதர் கோயிலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அந்த மரம்? அந்த மரத்தில் வந்து 4 வகையான சுவை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பக்கம் 4 வகையான சுவை இருக்கும். ஒரு அதிசய மரம் அப்படின்னு சொன்னாங்க. அதை உடனே பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறக்காக இந்த கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான அந்த மாமரம் அப்படிங்கிறது வந்துட்டுனா 3000 வருடங்கள் ரொம்ப பழமையான இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ளே வந்து தீட்சிதர் இருக்காரு. நம்ம அவர்கிட்டே போய் நம்ம பேசுவோம். இந்த மரத்தோடைய ஹிஸ்ட்ரி என்ன, இந்த பழங்கள் எப்படி 4 வகை சுவையாக கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக், யசூர், ஷாமா, அதர்வனா அப்படின்னு சொல்கிறாங்க. இனிப்பு, துவப்பு, கசப்பு, மஞ்சனாரை அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உலகத்திலே மிகவும் புகழ்பெற்ற மாமரம். அம்பிகை காமாட்சி வந்து தன் கையினால் மண்ணை லிங்கமாக பிடிச்ச ஸ்தலம் இந்த காஞ்சிபுரம். பிருத்திவி க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது. பிருத்திவின்னா பூமி. அம்பாள் காமாட்சி சுவாமிக்கு வந்து லிங்க வடிவம் கொடுத்து மண்ணை லிங்கமாக பிடிச்சி பூஜை பண்ணி காட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணுற ஸ்தலம். இந்த மரத்துடைய வயசு பார்த்திங்கனாக்கா பெரிய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரம் பட்டு போயிட்டு அதனுடைய வேர்லேருந்து மறுபடியும் துளுத்து வந்திருக்கிற மரம் அது. அந்த மரத்துடைய வயசு வந்து 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வேத மாமரம்னு சொல்லக்கூடியது. அந்த மரம் வந்து ஒரே மரம். 4 வேதங்கள், 4 ருசியான கனிகள் காய்க்கக்கூடியது. இந்த மாமரத்துக்கு அடியில் அம்பாள் காமாட்சி தேவி வந்து சுவாமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கைலாசத்துலேருந்து பூலோகம் வரா. கைலாசத்துலேருந்து எதுக்காக வராக்க பூலோகம்னா, கைலாசத்தில் சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்போது சிவபெருமானோட 2 கண்ணை மூடிடுறான். அதனால் சாபத்துக்கு ஆளாக்கப்பட்டு பூலோகத்துக்கு வர வைக்கப்பட்டு பூலோகத்தில் நம்ம பாட்டு மனுஷாலா பார்வதி தேவி வந்து காமாட்சியாக இங்கே தவம் இருந்து பூஜை பண்ணி சுவாமியை சரணாகதி அடைகிறான். அப்படி என்ன பூஜை பண்ணுறாருன்னா, முதல்லையே 5 அக்னிகளுக்கு மத்தியில் ஒரு காலில் தவம் இருக்கா. சுவாமி வந்து காட்சி கொடுக்கல. அந்த அக்னி மத்தியத்தில் அக்னி பிரவேசம் பண்ணுறதுனால அதுக்கு சுவாமி வந்து சரியாக காட்சி கொடுக்கல, ஏற்றுக்கல அந்த பூஜையை. அதன் பிறகு வந்து மண்ணை வந்து லிங்கமாக பிடிச்சி பூஜை பண்ணுறார். அப்போ அந்த மண் லிங்கம் வச்சு பூஜை பண்ண, சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணால் சிவனை வழிபடுறதா இருந்தால் ரொம்ப பக்தி சிரத்தையாக பூஜை பண்ணணும். அதே மாதிரி பக்தி சிரத்தையாக பூஜை பண்ணுறதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக பெரிய வெள்ளப்பிரவாகத்தை ஏற்படுத்தி விடுறார். கம்பா நதின்னு சொல்லி. அந்த கம்பா நதியானது தான் பூஜை பண்ணுற லிங்கத்தை கரைச்சிடுமோன்னு சொல்லிட்டு அப்படியே சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறார் சுவாமி. தனக்கு என்ன ஏற்படுதோ அதே நிலைமை சுவாமிக்கு நம்ம ஏற்படணும் அப்படின்னு சொல்லி ஏற்படும்போது அந்த சுவாமி வந்து இந்த மாமரத்துக்கு அடியில் அம்பாளுக்கு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது, என்றும் இணைபிரியாத இடவாக வேணும், எப்போவும் சுவாமி கூடவே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த வரத்தை கொடுத்து சுவாமி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால் வரம் கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுனால சுவாமி பேர் வந்து ஏகாம்பரநாதர். ஏகாம்னா 1, ஆம்பரம்னா மாமரம். மரமே சுவாமியாக இருக்கிறதா ஐதீகம். இந்த மாமரத்துக்கு அடியில் நம்ம சுவாமி அம்பாள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் அம்பாள் வரம் வாங்கிட்டதுனால காஞ்சி வனம்னு இருந்த இந்த ஊருக்கு பேர் வந்து காஞ்சி வரம்னு உருவாச்சு. அம்பாளுக்கு வரம் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டார். அதன் பிறகு ராஜாக்கள் காலத்தில் கோயில் கட்டப்பட்டது. அதன் பிறகு கிராமங்கள் உருவாச்சு. இன்றைக்கி பெரிய நகரமாக இருக்குது இந்த காஞ்சிபுரம். நகரேஷு காஞ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம், பூலோ கைலாசம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம். இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் இந்த மாமரம் தான். இந்த மாமரத்தடியில் அம்பாள் காமாட்சி தேவிக்கு சுவாமி வந்து காட்சி கொடுத்து வரம் கொடுத்ததுனால காஞ்சிவரம் இதுதான் முதன்மையான பேர். அதன் பிறகு தான் காஞ்சிபுரம் எல்லாமே. அதனால் இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம்.
இந்த மாமரத்தில் கிடைக்கக்கூடிய மாங்கனிகள் வந்து 4 ருசியான மாங்கனிகளாக கிடைக்கும். ஒன்று இனிப்பு, இன்னொன்று புளிப்பு, இன்னொன்று கசப்பு, இன்னொன்று மஞ்சள் நார். இந்த மாதிரி 4 விதமான ருசிகளை கொண்ட மாங்கனிகள் கிடைக்கும். இந்த இடத்துல 4 வேதங்களால் உருவாக்கப்பட்ட மாமரம் இது. இந்த மாமரத்துக்கு அடியில் தான் சுவாமி காட்சி கொடுத்ததுனால சுவாமி பேரே ஏகாம்பரநாதர். இந்த கோயில் பேரும் அதான் ஏகாம்பரநாதர். அந்த மாமரமே ஒற்றை மாமரத்தை உடைய ஈஸ்வரன், இதுதான் சுவாமியுடைய பேருங்க. இந்த சுவாமிகிட்ட இங்கே வந்து வரக்கூடிய பக்தாலாம் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு போவோம். என்னென்னா நமக்கு திருமணம் ஆகலை, கல்யாணம் குழந்தை இல்லை, அதுக்கு அதன் பிறகு வந்து வீடு கட்டணும், பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இங்கே தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் பண்ணுறவங்க, உத்தியோகம் பண்ணுறவங்க, கணவன் மனைவி, குறிப்பாக கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கணும். எப்படி இருக்கணுன்றது சுவாமியை பார்த்து நமக்கு பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி இங்கே அர்ச்சனை பண்ணிட்டு போகிறவாளுக்கு எல்லா விதமான காரிய சித்திகள் உண்டாகும். 90 நாளில் நினச்சது நடக்கும். இங்கே சுவாமிகிட்ட வேண்டிட்டு போனால் மாங்காய் வந்து ஒவ்வொரு பக்கமும் கலர்லலாம் இருக்காது, எல்லாமே நீல கலரில் தான் இருக்கும். மாங்கனிகள் 4 ருசியாக இருக்கும், 4 தினுசில் இருக்கும், 4 ருசியாக இருக்கும். காட்டுறீங்களா? இந்த மாமரம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு மாங்காய், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பறித்து சாப்பிடுவாங்க? பறிக்கலாம் மாட்டாங்க. இது வந்து நம்ம சுவாமியே மரமாக இருக்கிறதுனால மற்ற மரமாட்டம் இது கிடையாது. இந்த மரத்தில் யாருமே தொட்டு நமஸ்காரம் பண்ணுறதோடு சரி. மாமரத்தை யாரும் மரத்து மேலே கால் வச்சு ஏற மாட்டாங்க. அதே மாதிரி கொம்பாலியோ கல்லாலியோ அடிக்கக்கூடாது. அடித்தா நம்ம சிவனை அவமதிக்கிற மாதிரி. சுவாமியே மரமாக இருக்கார். அதனால் இது ஏகாம்பரநாதர், ஒற்றை மாமரத்துடைய மரம். இந்த மரத்துகளை எதையுமே நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவை பாதுகாத்துக்கிறோமோ அது மாதிரி இந்த மரத்தை நம்ம பாதுகாத்துக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? இந்த மரம் அதுவாக காற்றுல கீழே விழும். காற்றுல கீழே விழும்போது பக்தர்கள் எடுத்து வச்சுப்பாங்க, எடுத்து சாப்பிடலாம். யாருக்கு வேணா எடுத்துக்கலாம். அதெல்லாம் இவங்க தான் எடுக்கணும், அவங்க தான் எடுக்கணும், பறிக்கக்கூடாது. கீழே அதுவாக காற்றுல விழும்போது எல்லோரும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அர்ச்சகர் கையிலையோ இல்லை நிர்வாகத்து கையில் கிடைச்சோ சுவாமிக்கு பூஜையில் வச்சு பிரசாதமாக கொடுப்பாங்க. குழந்தை இல்லைன்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாங்காய் வருஷம் காய்க்கும்? மரம் தான் 3500 வருஷம் ஆச்சே தவிர, பழமையான மரம் ஆச்சே தவிர, மரத்தில் வருஷம் மாங்கனிகள் காய்க்கும். வருஷம் இந்த சித்திரை மாதம் வைகாசி மாதம் இந்த மாமரத்தில் மாங்காய் கிடைக்கும். அந்த மாங்காய் பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுப்போம். வரக்கூடிய பக்தர்களுக்கு தான் இது முதல். அதாவது குழந்தை இல்லைன்னு வராங்க இல்லையா நிறைய பேர், அந்த குழந்தை இல்லைன்னு வரக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். இந்த மாமரம் வந்து பிரார்த்தனை ஸ்தலம். எல்லாருமே பிரார்த்தனைகளுக்காக இங்கே பண்ணக்கூடிய ஸ்தலம் இது. இந்த பிரார்த்தனைகளை நம்ம இங்கே பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக 90 நாளைக்கு கூட நல்லது நடக்கும் எல்லாருக்கும்.